الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் மகிழுங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சியை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் வலையொலியின் மூலமாக நடத்தப்பட்டு அதிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த தொடர் பயான் உடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது முன்னொரு காலத்தில். அதிலே உள் தலைப்பாக தொலைந்து போன ஒட்டகம் என்னும் தலைப்பில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த 25வது தொடரில் பேச இருக்கிறோம். இப்போது அது என்ன தொலைந்து போன ஒட்டகம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாலைவனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், கண்ணு கட்ட தூரம் இல்லை, ஒரு அடுத்தவரை பார்க்குறதே சிரமம். இது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தண்ணி ரொம்ப இலகுவாக கிடைக்காது. பக்கத்தில் கிராமம் ஊர் இருந்தால் உண்டு, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். இப்போ பாலைவனத்தை பொறுத்தவரையில் அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய எந்த ஒன்றும் கிடைக்காது என்பது ஊர்ஜிதமானது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் பயணம் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலங்கள் அனைத்தும் அங்கிட்டு தானே பயணங்கள் இருந்தது. அப்போது அப்படியான அந்த பாலைவனம் அந்த ஆரம்ப காலங்களில் அது எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ உள்ள சூழ்நிலை மாதிரி பாலைவனம் கிடையாது. இப்போ நினச்சாலும் டக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த இடத்த வெளியேறி பக்கத்துலேயே ஊருக்கு போய் தண்ணி தனக்கு ஆகாரம் என்ன வேணுமோ அதை டக்குன்னு வாங்கிக்குவாங்க. அப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் பயணம் செய்து போகிறார். அப்படி பயணம் செய்து போகும் பொழுது சற்று இளைப்பாறலாமே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இளைப்பாறும் நினைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு மரத்தடியில் இறங்குறார். இறங்கிட்டு ஒட்டகத்தையும் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு அவருடைய தண்ணி தோல்பை எல்லாம் அந்த ஒட்டகத்தில் இருக்குது. அப்போது அந்த சமயத்தில் இவர் சற்று தூங்குறாரு. உறங்கி விட்டு எழுந்து பார்க்க ஒட்டகத்தை காணோம். எப்படி யோசிச்சு பாருங்க, தண்ணி அதில் தான் இருக்குது, தனக்கு தேவையான ஆகாரம் அதில் தான் இருக்குது, எல்லாம் அதில் இருக்குது, அதை காணோம். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. அங்கே இங்கேன்னு தேடுறாரு, கிடைக்கல. அப்படி படுத்துட்டார். திரும்ப போகிறார், முழிக்கிறாரு. முடிச்சு என்ன பண்ணுறாரு, பல இடங்களுக்கு போய் தேடுறாரு, ஓடுறாரு. கடைசியில் தண்ணி தாகமும் வந்துடுது, பசியும் வந்துடுது. அல்லது அல்லாஹ் நாடியபடி ஏதோ ஒரு சிரமம் அவருக்கு அந்த தேடுதலில் ஒரு களைப்பு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இப்போது இந்த மனிதர் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிட்டீங்க. சரி போகும், டயரில் பசியில் இதுக்கு முன்னாடி தேட முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்துறாரு.
பார்த்து நல்ல தூக்கம், பசி தூக்கம்ல நல்ல தூக்கம். தூங்கி முழிச்சு உடனே பார்த்தா ஒட்டகம் நிற்கிது. அவருடைய பொருள் என்ன, ஒட்டகம் தொலைந்து போகும்போது என்ன பொருள்லாம் அதில் இருந்துச்சோ அதே பொருட்கள் மீண்டும் இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்பதனை யோசித்து பாருங்கள். இந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இது. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் நமக்கு உதாரணம் சொல்கிறான். எப்படி தெரியுமா? இப்போ இந்த மனிதருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சந்தோஷத்தை அல்லாஹ் ஒரு நேரத்தில் அடைகிறானா. எப்போ தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஹதீஸில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மனிதன் அடைந்த மகிழ்ச்சியை விட மனிதன் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும்போது அல்லாஹ்வினுடைய அந்த சந்தோஷம் அந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வே பல இடங்களில் தௌபா வச்சு சொல்கிறாங்க. தௌபா செய்யுங்க, மீளுங்கன்னு ஒரு வசனோடு இருக்கு. எப்படி அந்த வசனத்தை சொல்கிறான்? இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபதன் நசூஹா. அழகான வசனம். அத்தியாயம் 66வது அத்தியாயம் 8வது வசனமாக இடம்பெறுது. சூரா தஹரீமில் இடம்பெறுது. இப்போ இந்த வசனத்தை விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், தூபு தௌபா செய்யுங்க. எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா? தௌபதன் நசூஹா. அந்த தௌபா, அந்த பாவ மன்னிப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா உளமாற இருக்கணும். உளமாற அல்லாஹுக்கு மாத்திரம் கலப்பற்றதாக ஒரு உள தூய்மையோடு உள்ள ஒரு தௌபாவாக்கணும். சரி, உள தூய்மையோடு உள்ள தௌபா நீ எல்லாம் எப்படி சொல்கிறான்டா, இதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்வோம்டோ அல்லது இந்த பாவத்தை விட்டு மீளாமலோ தௌபா என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. தௌபாவுடைய துவாவுடைய அடிப்படை என்ன? முதல்ல நம்ம ஒரு தவறை சுட்டி காட்டி அல்லாட்ட பாவம் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால், அல்லாட்ட பிழையை பொறுத்தலை வேண்டும் அப்படின்னு சொன்னால், அறிஞர்கள் சொல்லக்கூடிய சில அடிப்படைகள் என்ன? முதல்ல அதை நினச்சி வருந்தணும். அதற்கு பின்பு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம அதை செய்ய மாட்டேன்ற உறுதியோடு இருக்கணும், முடிவெடுக்கணும். இந்த 3 விஷயங்கள் என்ன செய்யணும் இருக்கணும். அதே போன்று தௌபா பொறுத்தவரையில் அதுதான் இந்த மாதிரி முடிவு இருந்துச்சுன்னா அது தௌபா நசுஹாவாக இருக்கும், நல்ல ஒரு தௌபாவா இருக்கும் என்பதனை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆக நம்முடைய நிலையை பொறுத்தவரையில் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தௌபா செய்கிறோமா? சங்கடமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்கிறோம் இல்லையா? நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் ரஹ்மானே என்ன மன்னிச்சிடு, என்னமோ கஷ்டகாலம் அப்படியே ஆயிக்குது ஆச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறோமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கும்போதும் நாம் தௌபா அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும். கஷ்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நாம் தௌபா செய்யணும். கஷ்டமாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செய்யணும். நல்லபடியாக இருக்கும்போதும் அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செய்யணும் அப்படின்ற இந்த ஒரு எண்ணம், அதுதான் சுஹா. நமக்கு அல்லாஹ்வை என் நிலையிலும் நினைத்து அவனிடத்தில் பிரார்த்திப்பது என்பது இருக்குதே, அது சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் முடிந்த சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இந்த உலகத்தில் நம்ம ஈடுபடலாம், தப்பே கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் முதலாக பிரார்த்தனையின் மூலமாக நாம் அவனிடத்தை முன்னிறுத்தி ஆக வேண்டும். அவன்தான் நமக்கு மிகவும் நெருக்கமானவன். நம்ம கஷ்டத்தை பார்த்து சிரிக்க மாட்டான், கேலி பண்ண மாட்டான், கிண்டல் செய்ய மாட்டான். அப்படியான ஒரு தகுதியுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு தர்றேன்னு சொல்கிறான். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை திரும்ப சொல்கிறானா இல்லையா? அவன்கிட்ட இவன்ட்டையும் கேட்காத. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அல்லாஹ் கால சொல்கிறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் நபியே உம்மிடத்தில் கேட்குறாங்க, என்னுடைய அடியார்கள் கேட்குறாங்க, நீ சொல்லுங்கள் அல்லாஹ் சமீபமானவாக நெருக்கமாக இருக்கிறான், அதனால் நீங்கள் அவன்கிட்டயே பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் சொல்லி கட்டளையிடுறான் நபிக்கு. அப்புறம் அப்படி சொல்ல மக்களுக்கு சொல்கிறாங்க.
அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், அவன்கிட்டையும் நீங்கள் கேளுங்க, அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கின்றோம், இந்த வசனத்தில் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி கேட்பதனால் அவர்களுடைய பிள்ளைகளை மன்னிக்கிறான் அல்லாஹ். அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு இதன் மூலமாக தக்குவா இன்னும் இறையச்சம் அதிகரிக்கக்கூடும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நம்ம தெளிவுபடுத்துகிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் மிக முக்கியமானது என்ன இருக்கிறப்போ, இணை வைப்பு என்பதும் அதில் வந்துவிடக்கூடாது. அதுதான் தௌபத்தன் நசூஹாவாக இருக்க முடியும் என்பதனை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தௌபத்தன் நசூஹாவாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 25க்கான கேள்வி. இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறேன். இதுவரைக்கும் ஃபிதியா, ஃபித்ரா, ஜக்காத், சதக்கா போன்றவற்றை நீங்கள் கொடுக்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறீர்களானால் விரைந்து அதற்கான தொகையை செலுத்தி நற்பை நடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் பணிகள் தொய்வின்றி சிறப்பாக நடைபெறும் என்பதை தங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிவித்தருகின்றோம். அதேபோன்று நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வலைதளத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளம் மூலமாக www.islamiyakல்விச்சங்கம்.org என்ற இணையதளத்தில் நீங்கள் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள போட்டிகளிலும் கலந்து கொள்ளலாம் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்தில் அறிவித்திருக்கின்றோம். சங்கங்கள் செயல்பாடுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்தில் அறிவித்திருக்கின்றோம். தொடர் 25க்கான கேள்வி. இன்று குறிப்பிடப்பட்ட ஹதீஸின் அறிவிப்பாளர் யார்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைட்லண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார். இன்றைய தொடர் 23க்கான கேள்வி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு